வணக்கம் நண்பர்களே. அது எஸ்ஆர்வி அப்புறம் டிஆர்பி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றீங்களா? ஸோ உங்களுக்காக இந்த காணொலி நம்ம பாரத் எக்ஸாம் அகாடமி சார்பாக வந்து ஸ்டடி மெட்டீரியல் அண்ட் டெஸ்ட் பேஜ் வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரெஷர்ஸ் வந்து இப்போ ஜாயின் பண்ணிக்கிட்டு இருக்காங்க டிசிஎம் கோர்ஸில். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அகாடமி பற்றியும் டெஸ்ட் பேஜை பற்றியும் நிறைய கொஸ்டின் பண்ணாங்க. ஸோ நம்ம என்னென்ன ப்ரொசீஜர் கொடுக்குறோம், டெஸ்ட் பேஜ் எப்படி கண்டக்ட் பண்ணுறோம், ஸ்டடி மெட்டீரியல் என்னென்ன ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படிங்கிறது இன்றைய காணொலி வாயிலாக நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நீங்கள் முதல் தடவை நம்ம சேனலை பார்க்குறவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து எக்ஸாம் பேட்டர்ன் வந்து பிரைமரி எல்லாருக்கும் சொல்லிக்கிறேங்க. ஸோ எக்ஸாம் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 200 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அந்த 200 கொஸ்டின்ஸில் வந்து கோஆப்டிவ் சப்ஜெக்ட் மட்டும் 100 கொஸ்டின், இல்லை இன்க்ளூடிங் எம்எஸ் கம்ப்யூட்டர் ஃபண்டமெண்டல்ஸ் வந்துடும். ஓகேவா? இந்த 200 கொஸ்டின்ஸில் வந்து கோஆப்டிவ் சப்ஜெக்ட் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 100 கொஸ்டின்ஸ் இன்க்ளூடிங் எம்ஏஎஸ் கம்ப்யூட்டர் ஃபண்டமெண்டல்ஸ். ஓகேவா? அப்புறம் வந்து ஜிஎஸ் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா 80 கொஸ்டின்ஸ்க்கும் தமிழுக்கு ஒரு 20 கொஸ்டின், மொத்தம் 100 கொஸ்டின். ஓகேவா? மொத்தம் வந்து 200 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓஎம்ஆர் சீட்ல தான் இந்த இந்த எக்ஸாம் வந்து இருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் 20 கொஸ்டினை தவிர்த்து, சரிங்களா, தமிழுக்கு வந்து 20 கொஸ்டின். ஓகேவா? ஸோ இந்த 20 கொஸ்டினை தவிர்த்து பிளஸ் வந்து 80 பிளஸ் 100 180 கொஸ்டினும், ஒரு கொஸ்டின் வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ் பைலிங்குவல் இருக்கும். சரிங்களா? நீங்க வந்து கொஸ்டின் பேப்பர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் தமிழ்ல இருக்கும், இங்கிலீஷ்ல இருக்கும், பைலிங்குவல் இருக்கும். ஓகேவா? அப்போ வந்து மொத்தம் 200 கொஸ்டின் கேட்கறாங்க. ஸோ இவங்க வந்து எப்படி கன்வெர்ட் பண்ணிக்கிறாங்கன்னா 200 கொஸ்டினை வந்து பாத்தீங்கன்னா 0.85 மார்க்குக்கு கன்வெர்ட் பண்ணிக்குவாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொஸ்டினுக்கு வந்து பாத்தீங்கன்னா 0.85 மார்க். ஓகேங்களா? அப்ப 200 கொஸ்டினுக்கு வந்து 170 மதிப்பெண். ஓகேவா? அப்ப 200 கொஸ்டின் 170 மதிப்பெண்ணை கன்வெர்ட் பண்ணிட்டு ரிமைனிங் வந்து பாத்தீங்கன்னா 30 மதிப்பெண்ணுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அண்ட் இன்டர்வியூ. ஓகேவா? சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அண்ட் இன்டர்வியூ, அப்ப ரெண்டையும் கூட்டம்னா 200 மார்க்ஸ் வரும். இந்த 200க்கு எவ்வளவு மார்க் எடுக்கிறீங்கன்னு பொறுத்து தான் உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஓகேவா? சரிங்க. லாஸ்ட் இயர் வந்து எவ்வளவு மார்க் எடுத்தவங்களுக்கு எல்லாமே கண்டிப்பான முறையில் வேலை கிடைச்சது அப்படின்னு நீங்க கேட்பீங்க. நிறைய பேர் வந்து இப்ப என்கொயரி பண்றவங்களும் அந்த கேள்வி கேட்கறாங்க. இப்ப லாஸ்ட் இயர் வந்து பாத்தீங்கன்னா இந்த 200 கொஸ்டினுக்கு 140க்கு மேல போட்டவங்க எல்லாருக்குமே வேலை கிடைச்சிருந்தது. சரிங்களா? இந்த 200 கொஸ்டினுக்கு 140 கொஸ்டின்ஸ்க்கு மேல போட்டவங்க எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா வேலை கிடைச்சது. அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா 140 இன்ட்டு வந்து பாத்தீங்கன்னா 0.85 பாத்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டா 119 வரும். ஓகேவா? 119 பிளஸ் வந்து இந்த இன்டர்வியூல வந்து ஒரு 20 மார்க்கு பிளஸ் வந்து 15 மார்க் எடுத்தீங்கன்னா ஓரளவு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 135 130 வரையும் 200க்கு. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ரேஞ்சில் உள்ளவங்களுக்குலாம் வேலை கிடைச்சதுங்க. ஓகேவா? அது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஜட்ஜஸ் என்னமா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து கோஆபரேட்டிவ் சப்ஜெக்ட் வந்து மொத்தமே எத்தனை யூனிட்னா 4 யூனிட் தான். கோஆபரேட்டிவ் சப்ஜெக்ட்டுக்கு 4 யூனிட் தான். கோஆபரேட்டிவ் மேனேஜ்மெண்ட், கோஆபரேட்டிவ் கிரெடிட் அண்ட் பேங்கிங், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கோஆபரேட்டிவ் லா, அப்புறம் கோஆபரேட்டிவ் பேங்கிங், அப்புறம் எம்எஸ் கம்ப்யூட்டர் ஃபண்டமெண்டல்ஸ். ஸோ மொத்தமே 4 யூனிட் தான் வரும். இப்போ 4 யூனிட் 100 கொஸ்டின். அதே ஜிஎஸ் பாத்தீங்கன்னா நீங்க ஹிஸ்டரி படிக்கணும், ஜியோகிராபி, எக்கனாமிக்ஸ், பாலிடிக்ஸ், இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், இந்தியன் எக்கனாமிக்ஸ், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சயின்ஸ், மேக்ஸ், இவ்வளோ சப்ஜெக்ட் வந்து ஜிஎஸ் படிக்கணும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா புத்திசாலித்தனமா நம்ம யோசித்தோம் அப்படின்னா மெயினுக்கு வந்து கோஆபரேட்டிவ் சப்ஜெக்ட்டுக்கு 4 யூனிட். ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னோட சஜஷன் என்ன அப்படின்னா நீங்க வந்து இந்த 100 கொஸ்டினுக்கு இந்த 100க்கு ஒரு 90 85 அந்த மாதிரி எய்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த டாபிக் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 60 பிளஸ் 70 எடுத்தா கூட கண்டிப்பா எல்லாருக்கும் வேலை வாங்கிடலாம். அப்ப வந்து நீங்க என்ன பண்ணணும், மெயினா வந்து போக்கஸ் பண்றது கோஆபரேட்டிவ் சப்ஜெக்ட்ல போக்கஸ் பண்ணணும். ஓகே. ஸோ உங்களுக்கு ஒரு பிரைமரியா வந்து ஒரு ஐடியா கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து எந்த அளவு சப்போர்ட் பண்றோம் நம்ம அகாடமி மூலமா அப்படின்னா இந்த கோஆபரேட்டிவ் சப்ஜெக்ட்டுக்கு வந்து வால்யூம் 1 வால்யூம் 2 2 புக்கு கொடுத்துருவோம். சரிங்களா? ஸோ இந்த வால்யூம் 1 வால்யூம் 2 2 புக் இருக்கும். இந்த 2 புக்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மேஜர் 4 யூனிட்டும் கவர் ஆயிடும். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா மத்திய கூட்டுறவுகளை கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், மாநில கூட்டுறவுகளை கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்கள் டாக்ஸ், அது பிரைமரி அக்ரிகல்ச்சர் கிரெடிட் சொசைட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அது 2023 இருந்தது. ஸோ இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் அடங்கி 2 புக்கா கொடுத்துருவோம். ஜிஎஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்னேன் சப்ஜெக்ட் ஹிஸ்டரி, ஜியோகிராபி, எக்கனாமிக், சயின்ஸ், அதுக்கு ஒரு 3 புக்கும், தமிழுக்கு ஒரு புக்கு, மொத்தம் வந்து 6 புக்கு வந்து இந்த நீங்க பர்ச்சேஸ் ஸ்டடி மெட்டீரியல் வாங்குறதுக்கு கொடுக்குறோம். ஸோ இது போக என்ன பண்றோம் அப்படின்னா
டெஸ்ட் பேஜ் வந்து இப்போ வந்து ஒரு அப்கிரேடடா நம்ம ஒரு ஆண்ட்ராய்டு ஆப்பே கொடுக்குறோம். ஸோ நீங்க பிளே ஸ்டோர்ல கூகுள் பிளே ஸ்டோர்ல போனீங்கன்னா பாரத் எக்ஸாம் இருக்கும் சரிங்களா. நீங்க கூகுள் பிளே ஸ்டோர்ல பாரத் எக்ஸாம்ஸ்ன்னு டைப் பண்ணி நீங்க வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஆப் இருக்கும். நீங்க டைரக்டாவே அங்க டெஸ்ட் பேஜ் வந்து ஆப்ல வந்து பேமெண்ட் பண்ணி வாங்கிக்கலாம். இல்ல வந்து நம்ம டைரக்டா ஜாயின் பண்ணவங்களுக்கும் நம்ம லிங்க் கொடுக்குறோம். நீங்க வந்து அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணி அதை டெஸ்ட் பண்ணலாம். அந்த டெஸ்ட் பேஜ் வந்து எப்படி கண்டக்ட் பண்றோம் அப்படின்னா நம்ம கொடுக்குற 2 புக்கு கொடுக்குறோம்ல, ஸோ அந்த புக்குல இருந்து பேஜ் நம்பர் வைஸா வந்து நம்ம புக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 700 பக்கம் இருக்கும். பேஜ் நம்பர் 1 to 40 வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் 1 இருக்கும். ஓகேவா. ஸோ பேஜ் நம்பர் 41 to 80 டெஸ்ட் 2. அப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஸோ இந்த புக்கவே உங்களை ஃபுல்லா படிக்க வைக்கிறோம். ஓகேவா. ஸோ இது போக வந்து இந்த மாதிரி வந்து ஒரு 50 டெஸ்ட் வந்து 2 புக்கை கவர் பண்ற மாதிரி உங்களுக்கு கொடுத்துருவோம். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து நிறைய டிபார்ட்மெண்டல் கொஸ்டின்ஸ் இருந்தது கிடைச்சது. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் வந்து அதை வந்து எக்ஸ்ட்ராவா வந்து நம்ம ஆப்லயே டெஸ்டாவும் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த 50 டெஸ்ட் பிளஸ் வந்து எக்ஸ்ட்ராவா டிபார்ட்மெண்டல் கொஸ்டின்ஸும் உங்களுக்கு வந்து டெஸ்டா ப்ரொவைட் பண்றதுனால ஸோ இந்த நம்ம கொடுக்குற மெட்டீரியல் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆண்ட்ராய்டு ஆப்ல வந்து ஒரு 50 டெஸ்ட் பிளஸ் வந்து எக்ஸ்ட்ரா டெஸ்ட் இது எல்லாமே நீங்க வந்து பண்ணாலே போதும், கன்ஃபார்மா வேலை வாங்கிடுவீங்க. எங்க எக்ஸாமே எப்போன்னு தெரியல, நாங்க பாட்டு படிச்சுட்டே இருக்கோம், என்னங்க ஒரு தீர்வு அப்படின்னு நிறைய பேர் உங்க மனசுல எழுதுறது கேள்வியா எனக்கு படுது. அவுதுங்க 2020 தான் மத்திய கூட்டுறவுக்கு ஆள் எடுத்தாங்க. இப்ப நம்ம 2025 இருக்கோம். 2019 தான் மாநில கூட்டுறவுக்கு ஆள் எடுத்தாங்க. இப்ப நம்ம 2020 கிட்டத்தட்ட 5-6 வருஷமா 2 டிபார்ட்மெண்ட்டுக்குமே அவங்க வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணல. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ப்ரியாரிட்டி வந்து அவங்க அதைத்தானே பண்ணுவாங்க. நீங்களே யோசிச்சு பாருங்களேன். அப்போ வந்து பாத்தீங்கன்னா 5 வருஷமா ஒரு துறையில வந்து ஆள் எடுக்கலன்னா 5 வருஷமா எத்தனை ரிட்டைன்மெண்ட் இருக்கும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா அவங்க பண்ணத்தானே செய்வாங்க. ஸோ அவர் 2 மாசத்துக்குள்ள அமைச்சர் அவர்களே பேசிய காணொலியை வந்து நான் வீடியோவா பண்ணியிருந்தேன். அதாவது ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் பண்ணத்தான் போவாங்க. ஸோ நீங்க எந்த நம்பிக்கையில டிசிஎம் கோர்ஸ் படிச்சிருக்கீங்க? ஸோ நீங்க டிசிஎம் கோர்ஸ் படிச்ச பர்பஸ் என்ன? கோஆபரேட்டிவ் பேங்க்ல ஜாயின் பண்ணணும். அந்த பர்பஸ்க்காக தான் நீங்க அந்த கோர்ஸ் படிச்சிருக்கீங்க. ஸோ அதே பர்பஸ்க்காக தான் நீங்க படிங்க அப்படின்னு நம்ம சொல்றோம் சரிங்களா. அப்போ வந்து இப்ப நமக்கு தெரிஞ்ச வேலை பார்க்குறவங்க அங்கங்க கேட்க தகவல் படி வந்து பாத்தீங்கன்னா அதாவது இந்த ரேஷன் கடை ப்ராசஸ் முடிஞ்சோன்னா நமக்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. வெகு விரைவிலே நம்ம எதிர்பார்க்கலாம். குறைஞ்சபட்சம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆகஸ்டுக்குள்ளேயோ இல்ல நவம்பருக்குள்ளேயோ கண்டிப்பா நமக்கு வந்து தேர்வு வச்சுதான் தீர்வாங்க அப்படிங்கிற கேட்ட செய்திகள் எடுக்கணுமா தான் நம்ம வந்து ஸ்டூடெண்ட்டை வந்து பாத்தீங்கன்னா ஒரு மோட்டிவேட் பண்ணி இந்த அளவு நம்ம கொண்டு போயிட்டு இருக்கோம். ஸோ நம்ம கொடுக்குற ஸ்டடி மெட்டீரியல் ரொம்பவே ஒர்த்தாவே இருக்கும். இந்த டெஸ்ட் பேஜ் உங்களுக்கு மிகுந்த பயணத்தான் தரும். இது போக வந்து பாத்தீங்கன்னா இந்த நீங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப நிறைய பேர் வந்து ஆர்எஸ் வந்து கோர்ஸ் ஜாயின் பண்ண போறாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்க ஃபீஸ் பேமெண்ட் பண்ண ரிசிப்ட் வச்சு கூட எக்ஸாம் வந்தா நீங்க அப்ளை பண்ணலாம். இல்ல அந்த கோர்ஸ் ஆகஸ்ட் மாசம் நீங்க சேர்ந்திருக்கீங்க, அப்போ வந்து நோட்டிபிகேஷன் கொடுக்குறாங்கன்னா நீங்க வந்து உங்க எந்த இன்ஸ்டியூஷன்ல படிக்கிறீங்களோ அங்க போனாபைட் சர்டிஃபிகேட் வாங்கி நீங்க அப்ளை பண்ணி நீங்க எக்ஸாம் வந்து தயாராகலாம். ஸோ எல்லா விதமான கேண்டிடேட்ஸ்க்குமே நம்ம சப்போர்ட் அண்ட் கைடன்ஸ் கொடுக்குறோம். ஸோ விருப்பம் உள்ளவங்க வந்து வாங்கி பயன்பெறலாம். ஸோ உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா இந்த டிஸ்பிளேல உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு சாட் பண்ணி நீங்க வந்து சேம்பிள் பேஜஸ் அந்த டெஸ்ட் ஷெடியூல் வந்து கொடுக்குறேன், ஆண்ட்ராய்டு ஆப் லிங்க் கொடுக்குறேன். ஸோ நீங்க வாங்கி பயன்பெறலாம். ஸோ இது சொந்தமா டவுட் இருந்தா கமெண்ட்ல தெரியுங்க. இதே போல தகவலுக்கு காணொலிகளுக்கு தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்துருங்க. நன்றி, வணக்கம்.